ஓம் சாந்தி. பாப் தாதாவின் பாலனை மற்றும் பாதுகாப்பு என்ற இறை மாணவர்களுக்கான பிரத்யேக தொடர் வகுப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வெற்றி மூர்த்தி. லௌகீகத்திலும் அலௌகீகத்திலும் சிறியவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் விரும்புவது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்றால் என்ன? வெற்றி என்றால் தேர்ச்சி, அதாவது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வது. எப்போதும் ஒரே நிலையில் இருப்பதற்கு பெயர் வெற்றி கிடையாது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதுதான் வெற்றியாகும். வெற்றிக்காக பாபா நமக்கு கொடுத்திருக்கும் ஸ்லோகன் நிச்சய புத்தி விஜயந்தி. பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் நம்பிக்கை. நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி கிடைக்கிறது. ஆக எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் வெற்றி, இந்த இரண்டின் சதவிகிதமும் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் ரிசல்ட் பார்க்கின்ற போது நம்பிக்கையின் சதவிகிதம் அதிகமாகவும் வெற்றியின் சதவிகிதம் அதைவிட குறைவாகவும் இருக்கிறது. நம்பிக்கை 100% என்றால் வெற்றியின் சதவிகிதமும் 100%மாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு கிடையாது. இதற்கு என்ன காரணம்? முக்கியமாக 4 விஷயங்களில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். 1. பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கை. பாபா யார், எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதை விதிபூர்வமாக அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்வது, அதன்படி நடக்கணும். அதாவது நிரந்தரமாக நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர் என்று ஆக்கிக்கொள்ள வேண்டும். எனது இருக்கும் இடத்தில்தான் அதிகாரமும் இருக்கும். என்னுடைய பாபா சதா என் கூடவே இருக்கும்போது வெற்றியும் சதா என் கூடவே இருக்கும். பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கைக்கு உதாரணம் மம்மாவை கூறலாம். யஜ்யத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. யஜ்யத்தின் ஆரம்பத்தில் பெக்கரி பார்ட் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. அப்போது பாபாவை சந்திப்பதற்காக வெளியூரிலிருந்து பிராமண குழந்தைகள் ஒரு குழு வந்திருந்தது. அவர்கள் திரும்பும் நாள் அன்று பாபாவை சந்தித்து விடை பெற்று செல்ல வந்தனர். அவர்களிடம் இன்று பாபா உங்களுக்கு ஜிலேபி கொடுப்பார் என்று கூறினார். மம்மாவை அழைத்து இன்று ஜிலேபி செய்ய சொல்லுமாறு கட்டளையிட்டார். உண்மையில் அன்று யக்ய பண்டாராவில் சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் பாபா கூறிவிட்டார். மம்மா சமையலறைக்கு சென்று அங்கு பொறுப்பான சகோதரியிடம் ஜிலேபி செய்யுமாறு பாபா கூறியதாக கூறினார். அதற்கு அந்த சகோதரி, சமையல் செய்வதற்கு இங்கு எந்த பொருட்களும் கிடையாது, நீங்கள் சென்று பாபாவிடம் கூறுங்கள் என்றார். அதற்கு மம்மா, பாபா கூறிவிட்டார் என்றால் அது நடந்துவிடும் என்று கூறி அவர்களையும் நிಶ್ಚಿಂತಾக ஆக்கிவிட்டு தானும் நிಶ್ಚಿಂತಾகிவிட்டார் மம்மா. அதற்குள் அந்த குழு பாபாவிடம் விடை பெற்று பேருந்து நிலையத்திற்கு சென்று விட்டது. இங்கு திடீரென்று ஒரு மாதாஜி தனது காரில்
மளிகை சாமான்களுடன் வந்துவிட்டார். தனக்கு பாபாவின் சாட்சாத்காரம் கிடைத்ததாகவும் தனது குழந்தைகளுக்கு மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறது, நீ கொண்டு செல் என்று பாபா கூறியதாகவும் அவர் கூறினார். உடனே சமையல் மற்றும் ஜிலேபி செய்யப்பட்டு பேருந்து நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பேருந்து சில காரணங்களினால் புறப்படுவதற்கு சிறிது காலதாமதம் ஆகியிருந்தது. இவர்கள் இனிப்பு கொண்டு செல்வதற்கும் பேருந்து புறப்படுவதற்கும் சரியாக இருந்தது. அதாவது இவர்கள் இனிப்பு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பேருந்து சிறிது காலதாமதம் ஆகியிருக்கின்றது என்றே கூறலாம். ஆக மம்மா எந்த சஞ்சலமும் இன்றி பாபாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இருந்தார். பாபா என்ன கூறினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். முன்பு பாபா அடிக்கடி குழந்தைகளை பிக்னிக் அழைத்து செல்வார். ஒரு முறை பாபா குழந்தைகளை படகு சவாரிக்கு அழைத்து சென்றார். படகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரியை அழைத்து படகில் இருந்து கீழே குதிக்குமாறு கூறினார். அந்த சகோதரியும் எந்த சிந்தனையும் இன்றி உடனேயே படகில் இருந்து தண்ணீரில் குதித்து விட்டார். பிறகு பாபா மீண்டும் அந்த சகோதரியை படகில் ஏற்றி மற்ற சகோதரிகளை பார்த்து, இவர் பாபாவின் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார் பாருங்கள். பாபா கூறியதும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் உடனேயே செய்துவிட்டார். இதுதான் நம்பர் 1 நம்பிக்கையின் அடையாளமாகும் என்று கூறினார். நாம் எப்படி இருக்கின்றோம்? ஒருவேளை பாபா நமக்கு இவ்வாறு கட்டளையிட்டால் நாம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? இரண்டாவது, தனது சிரேஷ்ட சோமானத்தின் சொரூபத்தை அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மற்றும் அதன்படி நடப்பது. நான் சுயம் பரமாத்மாவின் மூலம் சோமானத்தை அடைந்திருக்கும் சிரேஷ்ட ஆத்மா என்ற எண்ணம் இருக்கும்போது அது ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயலில் வெற்றி ஏற்படுத்திவிடும். பாபா என்னை உயர்வாக பார்க்கின்றார். என் கூட இருப்பவர்கள், என் சம்பந்தத்தில் வருபவர்களும் என்னை உயர்வாக பார்க்கின்றனர். ஆனால் நான் என்னை எப்படி பார்க்கின்றேன்? ஹம் சோ சோஹம் என்ற ஞானம் கிடைத்ததும் பிரம்மா பாபாவிற்கு ஆன்மீக போதை அதிகரித்தது. கூடவே முயற்சியும் தீவிரமானது. அந்த நிலையை அடைந்தும் காண்பித்தார் பிரம்மா பாபா. அதற்கு ஒரே காரணம், ஹம் சோ சோஹம் என்பதை பாபா ஏற்றுக்கொண்டார். நமக்கு சோமான் கொடுப்பது யார்? நமக்கு ஒரே ஒரு காலம், அதாவது நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்முடைய பாபாவிற்கு நமது 3 காலங்களும் தெரியும். ஒருவருக்கு தனது குழந்தை பருவம் முழுமையாக தெரியாது. அவரது தாய் தந்தை தான் நீ இப்படி இருந்தாய் அப்படி இருந்தாய் என்று கூறும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அதே போன்று நாம் எப்படி இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பாபாவிற்கு தெரியும். ஆக பாபா கூறுவதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதுடன் இல்லாமல் அதன்படி நடக்கவும் வேண்டும். தேக அபிமானத்தினுடைய சோமான், அகங்காரம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அல்லது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்துவிடும். ஆனால் உண்மையான சோமான் ஆத்ம அபிமானியாக, பணிவானவராக ஆக்கிவிடும். உண்மையான சோமான் உங்கள் மீது
அனைவரையும் அன்பு கலந்த மரியாதை ஏற்படுத்தும். தேக அபிமானத்தின் சுமானம் மரியாதை ஏற்படுத்தும், ஆனால் அங்கு அன்பு இருக்காது. ஆக சுமான் என்ற இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயல் செய்யும்போது அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சுமான் என்ற இருக்கையை விட்டு கீழே இறங்கும்போதுதான் நமது இந்திரியங்களும் சரி, மனிதர்களும் சரி, நாம் கூறுவதை கேட்க மாட்டார்கள். மூன்றாவது, தனது சிரேஷ்ட பிராமண குடும்பத்தினர் மீது நம்பிக்கை வேண்டும். எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவிற்கு வருகிறது. நமது தமிழ்நாடு, தென் கேரளம் மற்றும் பாண்டிச்சேரியின் இயக்குனராக இருந்த மதிப்பிற்குரிய சகோதரி ராஜயோகினி ரோசி அவர்களின் அனுபவம். மெகா நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட நேரம் அது. முதலாக திருமூர்த்தி தாதிகள், அதாவது தாதி பிரகாஷ்மணி, தாதி ஜானகி மற்றும் தாதி குல்சார் மூவரும் கலந்து கொள்ளும் ஒரு மிக பிரமாண்ட நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 1,00,000 பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் 1,50,000 பேர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன் தாதி பிரகாஷ்மணி அவர்கள் சகோதரி ரோசி அவர்களிடம், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இறை பிரசாதம் கொடுக்க முடியுமா என்று தொலைபேசியில் கேட்கின்றார். அதற்கு ரோசி சகோதரி சொன்ன பதில்தான் நம்பிக்கையின் அடையாளம். தாதி, உங்களுக்குள் சங்கல்பம் வந்து விட்டதல்லவா, அது நடந்துவிடும், நடந்தே விட்டது என்று கூறி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இறை பிரசாதம் கொடுக்கப்பட்டது. 1,50,000 பேருக்கு பிரசாதம் தயாரிப்பது, கொடுப்பது மிக எளிய காரியம் அல்ல. ஆனாலும் அது சுலபமாக நடைபெற்றதற்கு காரணம் ரோசி சகோதரி தாதிஜியின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். ஆக நாமும் நமது பிராமண குடும்பத்தினர் மீது முழு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். தனது சிரேஷ்ட பிராமண குடும்பத்தினரை யார் எப்படிப்பட்டவர்களோ அப்படியே யதார்த்தமாக அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதன்படி நடந்து கொள்வது தான் குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைப்பதாகும். பிராமண குடும்பம் என்றாலே குழு. இது ஒரு சாதாரண குடும்பம் அல்ல. பிரம்மா பாபாவின் பிராமண குடும்பம் மற்ற அனைத்து குடும்பங்களை விட சிரேஷ்டமானது, பெரிய குடும்பமாகும். குடும்பம் என்றாலே அன்பு. இந்த குடும்பம் பல விஷயங்களில் நம்மை உறுதியானவர்களாக ஆக்குகிறது. அனைவரும் நம்பர்வார் தாரணை சொரூபமாக இருக்கின்றனர். வெரைட்டி இருக்கிறது. வெரைட்டி சன்ஸ்காரங்களை புரிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு பாபா பிடித்திருக்கின்றார், குடும்பம் பிடிக்கவில்லை என்று விலகிவிடக்கூடாது. இந்த குடும்பத்தை விட்டு விலகி வேறு எங்கு செல்ல முடியும்? என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், உயர்ந்த குடும்பம் என்ற போதை இருப்பது போன்று பெரிய குடும்பத்தில் ஒவ்வொருவரின் சன்ஸ்காரத்தை புரிந்து கொண்டு பெரிய மனதுடன் ஒவ்வொருவர் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைத்து நடந்து கொள்ள வேண்டும். 4வது, டிராமா. வெற்றி மற்றும் பிரச்சனை, இந்த 2 விஷயங்களும் நாடகத்தில் மாறி மாறி வருகிறது. ஆனால் பிரச்சனையான நேரத்தில் நிச்சய புத்தியின் அடையாளம் சமாதான சொரூபமாக இருப்பதாகும். பிராமண பிறப்பு எடுத்ததும் நாம் மாயாவிடம் நாம் உன்னை வெல்வோம்
என்று சவால் விட்டிருக்கின்றோம். ஆக கண்டிப்பாக மாயாவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். விதவிதமான பிரச்சனைகளின் ரூபத்தில் நம்முன் மாயை வரும். ஆனால் நாம் நிச்சய புத்தியுடன் இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். நத்திங் நியூ, பலமுறை வென்றிருக்கின்றோம். இப்போது சங்கம யுகத்தில் திரும்பவும் நாம் நமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் பிரச்சனைகள் நமக்கு ஒன்றும் புதிய விஷயமில்லை. பலமுறை வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் வரும் நாட்களிலும் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை நம்மை வெற்றியாளர்களாக ஆக்கிவிடும். ஆக நிச்சய புத்தி விஜயத்தி, வெற்றி மூர்த்தி ஆவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் வெற்றி ஆக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ள பொக்கிஷங்கள், அதாவது நேரம், சங்கல்பம், குணம், ஞானம், சக்தி போன்ற பொக்கிஷங்களை வெற்றியாக்க வேண்டும். வள்ளலின் குழந்தைகள் நாம் மாஸ்டர் வள்ளல்களாக ஆகி இந்த பொக்கிஷங்களை அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இந்த பொக்கிஷங்களில் ஏதாவது ஒன்றை வெற்றியாக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆதியில் பிரம்மா பாபா தனது நேரத்தை மிகவும் வெற்றி உடையதாக ஆக்கினார். கடைசி வரை வெற்றியாக்கினார். கர்மாத்தீத்த நிலை அடைந்திருந்தாலும் பல கடிதங்களை தன் கைப்பட எழுதினார் பாபா. கடைசி நாளும் மகா வாக்கியங்களை கூறி நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்கினார். அதனால்தான் வெற்றியை பலனாக அடைந்தார் அவர். ஆக இந்த விஷயத்தில் நாம் ஃபாலோ ஃபாதர் ஆக வேண்டும். நேரத்தை வெற்றியாக்கும்போது இதன் பலனாக ராஜ்ய பாக்கியமும் முழு நேரமும் அடைகின்றோம். அதாவது சத்திய யுகம், திரேதா யுகம் முழுவதும் நாம் ராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றோம். ஒவ்வொரு சுவாசத்தை வெற்றியாக்கும்போது இதன் பலனாக பல பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமானவர்களாக இருப்போம். திடீர் மாரடைப்பு போன்ற எந்த நோய்களும் வராது. ஒன்றுக்கு 1000 மடங்கு வெற்றியை பலனாக அடைகின்றோம். ஞானம் என்ற பொக்கிஷத்தை வெற்றியாக்குகின்றோம். ஞானம் என்றால் அறிவு. இதன் பலனாக எதிர்காலத்தில் நாம் அந்த அளவிற்கு புத்திசாலிகளாக ஆகிவிடுகின்றோம். அதாவது அங்கு நாம் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் சர்வ சக்திகளின் பொக்கிஷங்களை வெற்றியாக்கும் போது இதன் பலனாக நமது ராஜ்யத்தில் எந்த சக்தியிலும் குறை இருக்காது. சர்வ சக்திகளும் இயற்கையாகவே அக்கண்ட நிர்விக்ன காரியத்தில் வெற்றியின் அனுபவத்தை ஏற்படுத்தும். தர்மத்தின் சக்தி மற்றும் ராஜ்யத்தின் சக்தி இரண்டும் சேர்ந்தே வெற்றியின் அனுபவத்தை ஏற்படுத்தும். குணங்கள் என்ற பொக்கிஷத்தை வெற்றியாக்குவதன் பலனாக இந்த கடைசி நேரம் வரை நமது ஜடச்சித்திரத்திற்கு முன் சென்று நீங்கள் சர்வ குணங்கள் நிறைந்த தேவதைகள் என்ற ரூபத்தில் மகிமை பாடுகின்றனர். ஆக நம்மிடத்தில் இருக்கும் பொக்கிஷங்களை வெற்றியாக்கும்போது வெற்றி அடைய முடியும். வெற்றியாக்குவது என்றால் நம்முடைய பொக்கிஷங்களை மன வழிப்படி பயன்படுத்தாமல் பாபாவின் ஸ்ரீமத் படி பயன்படுத்த வேண்டும். ஸ்ரீமத் படி பயன்படுத்துவது என்றால் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதாகும். மூன்றாவது, நாம் பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளையும் பிராப்தியாக அடைந்து கொண்டிருந்தாலும் வெற்றி மூர்த்தி ஆவதற்கு முக்கியமாக தேவைப்படும் சக்தி கண்டறியும் சக்தியாகும்.
கண்டறியும் சக்தி மிகவும் கூர்மையாக இருந்தால் நமது முன்னேற்றத்திற்கும் நமது மாற்றத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும். இதன் மூலம் யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே அதை அழித்துவிட முடியும். இதன் காரணத்தினால் நேரம் வீணாவதற்கு பதிலாக அது சக்திசாலி என்ற கணக்கில் சேமிப்பாகிவிடும், வெற்றி கிடைத்துவிடும். சேவையிலும் ஒவ்வொரு ஆத்மாவின் முக்கிய விருப்பம் மற்றும் அவரது முக்கிய சன்ஸ்காரத்தை கண்டறிந்து அதன்படி அந்த ஆத்மாவிற்கு அதுவே பிராப்தியாக சேவிக்கும்போது சேவையிலும் சதா வெற்றி அடைந்துவிட முடியும். அடுத்தது பிறருடைய சம்பந்தங்களில் வருவது என்ற முக்கியமான சப்ஜெக்ட். இதிலும் ஒவ்வொரு ஆத்மாவின் சன்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை கண்டறிந்து அதன்படி அவர்களை சதா திருப்தி ஆக்கும்போது வெற்றி அடைந்து விட முடியும். அடுத்தது நேரத்தின் வேகத்தையும் கண்டறிய வேண்டும். எந்த நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டறியும் போது அதன்படி தன்னையும் மாற்றிக்கொண்டு தீவிர வேகத்தில் கொண்டு வர முடியும், மற்றவர்களையும் தீவிர வேகத்தில் கொண்டு செல்ல முடியும். நேரத்திற்கு தகுந்தார் போன்ற சொரூபம் கொண்டு வரும் ஆர்வத்தை தனக்குள் நிறைத்து கொள்ள முடியும். அதாவது நேரத்திற்கு தகுந்தார் போன்று லவ்ஃபுல்லாக அல்லது லாஃபுல்லாக அல்லது நாலேஜ்ஃபுல்லாக தன்னை ஆக்கிக்கொள்ள முடியும். ஏனெனில் சில நேரம் நாலேஜ்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும், சில நேரம் லவ்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கும். இதனை கண்டறிந்து அதன்படி நடந்து கொள்ளும்போது எளிதாக வெற்றி மூர்த்தியாக ஆகிவிட முடியும். இப்படிப்பட்ட வெற்றி மூர்த்திக்கு முன் இயற்கை மற்றும் பிரச்சனைகள் தாசியாக ஆகிவிடும். அவர்கள் இயற்கையாகவே வெற்றி மூர்த்திகளாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் இயற்கைக்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ வசமாக மாட்டார்கள். 4வது, வெற்றி மூர்த்தி ஆவதற்கு 3 சொரூபங்களை தாரணை செய்ய வேண்டும். நிராகார், ஆகார், சாகார். எவ்வாறு பாபாவிடம் முக்கியமாக 3 சம்பந்தங்கள் வைத்து நினைவு செய்கின்றோமோ அதே போன்று இந்த 3 சொரூபத்தின் மூலம் 3 விஷயங்களை 3 வரதானங்களை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நிராகார சொரூபத்தில் இருக்கும்போது எந்த வரதானம் நினைவிற்கு வரும்? கர்மாதீத்த நிலை. ஆகார சொரூபம் அதாவது ஃபரிஸ்தா சொரூபத்தின் மூலம் டபுள் லைட் பவ என்ற வரதானம் நினைவிற்கு வருகிறது. சாக்கார சொரூபத்தின் மூலம் சதா சாக்கார பாப் சமான் நிரஹங்காரி மற்றும் நிர்விகாரி பவ என்ற வரதானம் நிறைவிற்கு வருகிறது. ஆக இந்த 3 வரதானங்களை சதா நினைவில் வைத்துக் கொள்வதன் மூலம் சதா காலத்திற்கும் எளிதாக வெற்றி மூர்த்தி ஆகிவிட முடியும். வெற்றி மூர்த்திகளின் அடையாளங்கள் என்ன? வெற்றி மூர்த்திகளுக்கு எண்ணத்திலும் தனது முயற்சியின் மீது ஒருபோதும் சந்தேகம் வராது. அதாவது நடக்குமா, நடக்காதா, செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்று நினைக்க மாட்டார்கள். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை என்ற ஸ்லோகன் படி அவர்கள் வெற்றியை அதிகாரி ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். அதிகாரி என்றால் எந்த கடின உழைப்பின்றி கேட்காமலேயே அடைவதாகும். எளிதாக மற்றும் தானாகவே அடைவதுதான் அதிகாரமாகும். ஆக ஒன்று சுய முயற்சியில் வெற்றி, 2வது பிறரது சம்பந்தங்களில் வரும்போது, அதாவது அது லௌகீக சம்பந்தமாக இருந்தாலும்
பிராமண ஆத்மாக்களின் சம்பந்தமாக இருந்தாலும், சேவையாக இருந்தாலும், அல்லது லௌகீக காரியமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடின விஷயமாக இருந்தாலும் வெற்றியை பிறப்புரிமையின் அதிகாரத்தின் ரூபத்தில் எளிதாக வெற்றி அனுபவம் செய்வார்கள். இரண்டாவது அடையாளம், தனது வெற்றியின் அபிமானம் அவர்களிடம் துளியளவும் இருக்காது. தனது வெற்றியை மற்றவர்களிடம் வர்ணிக்க மாட்டார்கள். எந்த அளவிற்கு வெற்றியோ அந்த அளவிற்கு பணிவாக மற்றும் நிர்மலமான சுபாவத்துடன் இருப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திற்கும் கேள்வி கேட்க மாட்டார்கள். சதா பிந்து ரூப ஸ்திதியில் நிலைத்திருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாடகம் என்ற புள்ளியின் நினைவில் இருப்பார்கள். மேலும் மற்றவர்களுக்கும் நினைவு ஏற்படுத்தி விக்ன விநாசக் ஆக்குவார்கள். சக்திசாலியாக ஆக்கி வெற்றி என்ற லட்சியத்திற்கு அழைத்து செல்வார்கள். நான்காவது அடையாளம், அவர்கள் வெற்றியினால் அடையக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியை பார்த்து அதிக குஷி அடைவதோ அல்லது பிராப்தி குறைந்து விட்டால் குஷியும் குறைந்துவிடும் என்றோ இருக்க மாட்டார்கள். அடிக்கடி தன்னுடைய ஸ்திதியை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். சதா ஏக்ரஸ், ஒரே சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருப்பார்கள். ஆக வெற்றி மூர்த்தி ஆவதற்கு ஒன்று, முழுமையான நிச்சய புத்தி தேவை. இரண்டாவது, தன்னிடம் இருக்கும் பொக்கிஷங்களை வெற்றியாக்க வேண்டும். மூன்றாவது, கண்டறியும் சக்தி தேவை. நான்காவது, 3 சொரூபங்களை தாரணை செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் விட வெற்றி மூர்த்தி ஆவதற்கு மிகவும் முக்கியமானது, அதே நேரத்தில் மிக எளிதானது, பாபாவின் அன்பில் மூழ்குவது. விநாசகால பிரீத்த புத்தி விஜயந்தி, விநாசகால விபரீத புத்தி விநாசந்தி என்று பாபா கூறுகின்றார். தாதி பிரகாஷ்மணி அவர்கள் கூறும்போது, நமக்கு வந்த பிரச்சனைகளில் 1% கூட உங்களுக்கு வருவது கிடையாது. உதாரணத்திற்கு, நமது யஜ்யம் பாகிஸ்தானிலிருந்து அபுமலைக்கு மாறிய போது அபுமலையில் குளிர் அதிகமாக இருந்தது, -டிகிரியில் இருந்தது. பெக்கரி பார்ட் அப்போதே ஆரம்பமாகிவிட்டது. இரவில் தூங்கும்போது அனைவருக்கும் ஒரே ஒரு போர்வை மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதை போர்த்தி கொண்டாலும் சரி அல்லது கீழே விரித்து கொண்டு படுத்தாலும் சரி. அவர்கள் எப்படி சமாளித்திருப்பார்கள் நினைத்து பாருங்கள். ஆனாலும் அது அவர்களுக்கு பெரிதாக தென்படவில்லை. காரணம், பாபாவின் அன்பில் மூழ்கியிருந்தார்கள். இது போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். நாம் யார் மீது வெற்றி அடையப் போகின்றோம்? மாயாவின் மீது, பாபாவின் மீது அல்ல. ஆகையால் பாபாவிடம் நாம் நமது புத்திசாலித்தனத்தை காண்பிக்காமல் மனதை பயன்படுத்த வேண்டும். மாயையிடம் புத்திசாலித்தனம் காண்பிக்க வேண்டும். பாபாவை மனதார நினைவு செய்ய வேண்டும். பாபாவினுடைய முரளியை மனதார கேட்க வேண்டும். மனதார தாரணை செய்ய வேண்டும். மனதார சேவை செய்ய வேண்டும். ஹனுமாரை போன்று மனதில் ஒரே ஒரு பாபாவை மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும். அப்போது எளிதாக மாயாவை வென்றுவிட முடியும். ஆக அனைவரும் மாயாவை வென்று உலகை வெல்வதற்கான வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.